ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடுணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஜெபத்தை தியானித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜெபத்தை தியானிப்போம். இன்றைக்கு ஒரு ஜெபத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் காண்பித்த ஒரு ஜெபம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். இங்கே எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை நம்ம வாசித்தோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 37ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கமான ஒரு பேக்ரவுண்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பின்னணியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அசீரியாவின் ராஜாவாகிய சனகரிப் இவன் எருசலேமை முற்றுகையிட்டு எப்படியாவது எருசலேமை கைப்பற்றி விட வேண்டும், அந்த ஜனங்களை தனக்கு சாதகமாக தன்னிடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஒரு ஆலோசனை பண்ணுகிறான். என்ன ஆலோசனை பண்ணுகிறான் அப்படின்னா, அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை, அவங்க நம்பிக்கிற நம்பிக்கையை அவமாக்கி விட்டோம் என்று சொன்னால், அவங்க கர்த்தரை நம்புகிறாங்க, அந்த நம்பிக்கையை அற்றுப்போக பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த நம்பிக்கையை மாற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜனங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி அந்த காரியத்தை, அவன் நினைக்கிற காரியத்தை, அந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக ரப்சாக்கே என்று சொல்லப்படுகிறவனை அனுப்புகிறான். ரப்சாக்கே போய் பேசுனா அழகாய் பேசுவான். அவன் பேசுனா இந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படியே மாறி தன் பக்கமாக வந்துடுவாங்க. அப்போ எசேக்கியா ராஜாவை ஈஸியாக அந்த தேசத்துலேருந்து துரத்திடலாம், அந்த தேசத்தையும் நாம் முற்றுகையிட்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம், கொள்ளையாடி கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறான். பாருங்க, அந்த நேரத்தில் ரப்சாக்கே பேசுகிறான். ரப்சாக்கே என்ன பேசுகிறான் அப்படின்னா, நீங்கள் எசேக்கியா சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. அவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருங்க, கர்த்தரை நம்புங்க, வேற யார் மேலேயும் நம்பாதீங்க, அவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார், அவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்கிறான். அந்த நம்பிக்கையை நீங்கள் மாற்றிருங்க, எசேக்கியா சொல்கிறத நம்பாதீங்க, அந்த எசேக்கியா சொல்கிறத நம்பி கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரப்சாக்கே சொல்லுகிறான். இதை கேட்ட பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. சில நேரத்தில் பாருங்க, குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள, இல்லை நல்ல ஒரு உறவுகளுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா சில கெடுதலை கொண்டு வரும்படியாக சில துர் ஆலோசனைகள், நல்ல வார்த்தைகளை பேசுகிற, நல்லா அப்படி இனிமையாய் பேசி, இனிக்கிறது மாதிரி நல்லா பேசி, நல்ல ஆலோசனை மாதிரியே இருக்கும். அதை எடுத்து பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படி இப்போ அதை கேட்கும் பொழுது தவறான சில முடிவுகளை, தவறான காரியங்களை செய்வதற்கு சில நேரத்தில் சில மனிதர்களை பிசாசு யூஸ் பண்ணுவான். இப்போ அந்த ரப்சாக்கே சொல்லுகிறது அவங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. எசேக்கியா இதை பார்த்து விட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுகிறான். ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே பூமியெல்லாம் உண்டாக்கினீ, நீர்தான வானத்தை உண்டாக்குனீங்க, ஆண்டவரே நீரே தெய்வம் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு எதிராளி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு விரோதமாக பிசாசு செயல்படுவதற்காக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரியத்தை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு பிசாசு ரப்சாக்கே போல ஆட்களை ஏவி ஒருவேளை அதை சிதறடிக்க பண்ணலாம், உங்களை விட்டு டைவர்ட் பண்ணி வேற பக்கமாக திருப்பி விட நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வழியாய் வருகிற பிசாசை கர்த்தர், சத்ருவை, சாத்தானை ஆண்டவர் 7 வழியாய் திரும்பி போக பண்ணுவார். இங்கே எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? அவனுக்குள்ள, அந்த ரப்சாக்கேக்குள்ள ஒரு ஆவியை நான் அனுப்புவேன், அந்த ஆவி திரும்ப அவனை போக பண்ணும். ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பி பேசினார். பேசி அதே போலவே ரப்சாக்கேவை திரும்ப அனுப்ப பண்ணினார். அசீரியா ராஜா சனகரிப்பும் திரும்பி போனான். அவன் நினைச்ச காரியம் நடக்கலை. இன்னைக்கு உங்க பிசாசு உங்க வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியம் நடக்காது. உங்க வாழ்க்கையில எதை செய்யணும்னு நினைக்கிறானோ அதை நடக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவனை திரும்பி 7 வழியா ஓட பண்ணுவார். இன்றைக்கு இந்த வசனத்தை போலவே, இந்த வார்த்தையை போலவே, இந்த ஜெபத்தை போலவே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா நீரே தேவன் என்று சொல்லி
நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு கிருபை பாராட்டும் சொல்லி எசேக்கியா போல செபிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் கர்த்தர் திரும்பி போக பண்ணுவார். எல்லா நஷ்டத்தையும் திரும்பி போக பண்ணுவார். அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவமாக்கி போட்டுருவார். செபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீ பெரியவர். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எத்தனை சனகரிப்பு எழும்பி வந்தாலும் எத்தனை ரப்சாக்கு எழும்பி வந்தாலும் அவர்கள் எல்லாம் திரும்பி போக பண்ணுங்க. அவங்க வார்த்தைகள் எல்லாம் அவமாகி போகட்டும்ப்பா. நீ அப்படி செய்வதற்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.